Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் வீலாகில் நம்ம பூ கட்ட போகிறோம். ஸோ என் தோட்டத்தில் போய் சுற்றி பார்க்கும்போது பூ நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லா பூவையும் பறிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணால் எதையும் விட்டு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லா பூவையுமே பறிச்சிட்டேன். பறித்து எட்டுன்னு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு பாருங்கள் இவ்வளோ பூ இருந்துச்சு. இதில் சாமிக்கு வைக்க வேண்டிய பூவெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கட்ட வேண்டிய பூவெலாம் தனியாக எடுத்து வச்சேன். ஸோ இன்றைக்கி ஒரு லீவ் ஒன்று எனக்கு கிடச்சிது, எனக்கு கொஞ்சம் வேலை அப்படின்றதுனால. ஸோ அதனால தான் பொறுமையாக பூ கட்டுற வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு பூ கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பூ கட்ட எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சின்ன வயசுலாம் காப்படி அரைப்படி அப்படின்னு சொல்லிட்டு அரும்பெல்லாம் வாங்கி நாங்கள் பூ கட்டுவோம். எனக்கு பூ கட்டுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் வீட்டு தோட்டத்தில் பூத்த பூவை கட்டி அதை ஒரு கதம்பமாக கட்டுறதும் கிட்டத்தட்ட அதில் இப்போ 5 பூ இருக்குது. கனாம்பரம், டிசம்பரு, குண்டுமல்லி, காக்கட்டான், பட்டன் ரோஸு, இந்த 5 விதமான பூ என் தோட்டத்தில் இருந்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கதம்பமாக நான் கட்டிகிட்ருக்கிறேன். பூ கட்டுறதுன்றது ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட. கட்டி பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் பூ எல்லாத்தையுமே நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து சாமிக்கு பூ கட்டலாம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளை அரளி நிறையா பூத்துருந்துச்சு. ஸோ அதை கட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். பன்னீர் ரோஸ் 2 பூத்து இருந்துச்சு. நான் நேற்றே பறிச்சிருக்கணும், பட் அதை விட்டதுனால இன்றைக்கி அதை எடுத்து கட்ட போனோன்னா பன்னீர் ரோஸ் ஃபுல்லாக அப்படியே இதழ் ஃபுல்லாக கொட்டி போச்சு. சரி ஓகே, நம்ம வெறும் வெள்ளை அரளியை மட்டும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அரளியை மட்டும் எடுத்து ஒரு சின்ன மாலையாக கட்டிட்டேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, வெள்ளை அரளி அவ்வளோ பூத்து இருந்துச்சு. நானும் சிவப்பு அரளி வாங்கிட்டு வைக்கணும்னு பார்க்குறேன். வைப்போம், ஒரு நாள் வச்சு அதுவும் மாலையாக கட்டுவோம். ஸோ எனக்கும் நான் பூ கட்டி முடிச்சிட்டேன். இப்போ சாமிக்கும் பூ கட்டிட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள், இதெல்லாம் நேற்று வச்சுருந்த பூ, நேற்று சாமிக்கு வச்ச பூ. இந்த ஃபோட்டோ என் தம்பி பழனிக்கு போகும்போது வாங்கிட்டு கொடுத்துருந்தான். இந்த ராஜ அலங்கார ஃபோட்டோ நாங்கள் பழனிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தோம். என்னோட பூஜை ரூம்னா இதுதான். என்னை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பெரிய முருகர் பக்தை அப்படின்றது. எனக்கு முருகர்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அது ஒரு சக்திங்க, அது ஒரு ஃபீலிங். எனக்கு முருகா அப்படின்றது ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ தினமும் நான் சாமிக்கு பூ போடுவேன். ஸோ இந்த பாரிஜாத பூலாம் செடியிலே விட்டோம் அப்படின்னாக்கா பழுத்து வீணாக போயிடும். ஸோ பறித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம 2 நாள் 3 நாளைக்கு கூட அந்த பூ ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நான் வச்சுட்டு போவேன். அதனால் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ தினமும் நான் காசு கொடுத்து பூ வாங்க போகிறதில்ல. நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ